ஜாலி மூட். ஒரு மாலை நேரம். காடு மெதுவா இருட்ட ஆரம்பிக்குது. டீட்டி எலியும் வெட்டுக்கிளியும் வழக்கம் போல நடக்கிறாங்க. அப்போது திடீர்னு ஒரு சிறிய சத்தம் என்று கேட்குது. வெட்டுக்கிளி நின்று விட்டது. டீட்டி எலி யாரோ அழுகிற மாதிரி இருக்கு என்றது. மரங்களுக்குள் இருந்துதான் அந்த சத்தம் மீண்டும் கேட்குது. வெட்டுக்கிளி கொஞ்சம் நடுங்குது. நாம போகணுமா என்றது. டீட்டி எலி தைரியமாக சொல்கிறான், யாராவது உதவி தேவைப்பட்டால் நாம் கட்டாயம் போக வேண்டும் என்று. இருவரும் மெதுவா சத்தம் வரும் திசையில் போறாங்க. அடர்ந்த புதருக்குள் ஒரு சின்ன மயில். அது தன் கூட்டத்தில் இருந்து பிரிந்து பயந்து போய் அழுது கொண்டிருந்தது. வெட்டுக்கிளி ஆச்சரியமாக, அட, இது தனியா இருக்கு என்றது. டீட்டி எலி மெதுவாக அதன் அருகில் போனான். பயப்பட வேண்டாம் மயிலே, நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னான். அந்த சின்ன மயில் இவர்களை பார்த்து நடுங்குது. என்னம்மா எங்கேயோ போயிட்டாங்க, காடு ரொம்ப இருட்டாயிருக்கு, சில நேரம் காற்று அதிகமா அடிக்குது என்று சொன்னது. டீட்டி எலி யோசித்தான். மயில்கள் வளமையாக நீர்க்கரைக்குத்தான் போவார்கள், நாம் அங்கே போய் பார்க்கலாம் என்றது. இருவரும் மயில் குஞ்சுடன் சேர்ந்து நீர்வீழ்ச்சி பக்கம் நடக்கிறாங்க. தூரத்துல ஒரு பெரிய மயிலின் சத்தம். அந்த சின்ன மயிலுக்கு திடீரென்று சந்தோஷம். அது குதிக்குது. அது என் அம்மாதான் என்று சொன்னது. பெரிய மயில் வந்து தன் குஞ்சை இறக்கைகளால் அணைத்து முத்தமிட்டது. வெட்டுக்கிளி நிம்மதியாக மூச்சு விடுது. நாம் சரியான நேரத்தில் வந்தோம் என்றது. டீட்டி எலி சிரித்துவிட்டு சொன்னான், பயம் இருந்த இடத்துல நாம் தைரியம் கொண்டு போனா அங்கே யாருக்காவது நம்பிக்கை கிடைக்கும். காடு மீண்டும் அமைதியா இருக்கு. ஆனா இப்போ அந்த அமைதி ஒரு குடும்பம் சேர்ந்த சந்தோஷம். இந்த கதையின் நீதி, யாராவது பயப்படுகிறார்கள் என்றால் நாம் தைரியமாக உதவி செய்ய வேண்டும். நட்பு என்றால் துணை நின்று உதவுவது. Please subscribe.